வணக்கம் நம்ம நமஸ்கார். வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம வீடியோ ஒன்று பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நமக்கு என்ன தேவையோ, என்ன தேவைங்கிறது தேவைப்பட்டதற்கு ஏற்றார் போலவே நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்வது, இவ்வளோ தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லாட்டி நெகேஷன், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக நம்ம எண்ணக்கூடாது. அதாவது இது எனக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான்லாம் நல்லா இருந்திருந்தேன்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த அண்ட சராசரம் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது இப்படி இல்லாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், அந்த நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலை. அதிகப்படியான நம்மளுடைய எண்ணங்கள் எதை நோக்கி போயிட்டே இருக்குது, இப்படி இல்லாமல் இருந்திருந்தா அப்போ நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டே இருக்குன்னா, அந்த நெகட்டிவான ஒரு தாட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், எந்தெல்லாம் நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறோம், அந்த நெகட்டிவாக தான் நம்மளுக்கு சுற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் இருந்திருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். அப்போ இதே விஷயத்தை எப்படி நம்ம மாற்றி யோசிக்கலாம்? இப்படி தான் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன், இப்படி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன், இப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதே விஷயத்தை தான், ஆனால் பாசிட்டிவான விஷயத்தில், நம்ம பாசிட்டிவான எண்ணத்தில் நம்ம அதை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இவ்வளோ தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னால், அது கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவான அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னால் அப்படி இருக்க முடியல, அந்த நெகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. இதை தான் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி. இப்போது இந்த பாசிட்டிவாக நினைன்னு சொல்கிறீங்களா, அதை எப்படியா பண்ணுறது? இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். நீ பாசிட்டிவாக நினைன்னு சொல்கிற, அதை நான் எப்படி பண்ணுறது? எப்படி எனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே நான் எங்கிட்ட கொண்டு அதை நான் சாதிச்சுக்கிறது? அதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோவில் இருக்குது. 3 ஸ்டெப்பு தாங்க. அடிஷ்னலாக ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். அது என்ன 3 ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 10 கோடிக்கு அதிபதி ஆகணும்னு வச்சுக்குவேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 லட்சம் கோடி வேணாலும் கேளுங்க, என்ன ஏற்போகுது? ஒரு 10 கோடிக்கு அதிபதி ஆகணும், பெரிய பில்கேட்ஸ் போல் இருக்கணும், அவரை விட பயங்கர பெரிய ஆளாக வரணும், இந்த உலகத்திலே முதல் கோடீஸ்வரராக வரணும், இல்லை பிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும், என்ன வேணாலும் யோசிங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? இந்த மாதிரி நான் சிஎம் ஆனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்னென்னலாம் பண்ணுவேன், அந்த சிஎம் ஆகும்பொழுது நான் எப்படி இருப்பேன், அந்த காரு, அந்த பங்களா, அந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செய்யலாம், இல்லாட்டினா பரவாயில்ல, இன்றைக்கி அது கேஷுவலான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் அந்த ஒரு பதவி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீங்களோ அந்த கற்பனையில் நீங்கள் அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாழ ஆரம்பிக்கணும். இதுதான் கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு அது வேணும், அது கிடைக்கும் பொழுது நான் இதெல்லாம் எனக்கு நடக்கும். ஸோ அது எனக்கு வேணும். இந்த எண்ணம் உங்களுக்கு நல்லா கூடியிருக்கணும். அப்போ அது வேணும்னு கேட்கும் பொழுது, அந்த கேட்கக்கூடிய அந்த ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனை. அதாவது நீங்கள் அந்த வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலாக வாழணுங்க. நெகேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததுன்னா நான் இதுக்கு போயிடுவேன், அந்த நெகட்டிவ் தாட்டே நம்மளுக்கு வரக்கூடாது. கிடைச்சிரும், இதுதான் எனக்கு வேணும், இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழும்போது நான் இப்படியெல்லாம் இருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் தாட்ஸ். இதை தவிர்த்து உங்களுடைய மனசில் வேறு எந்த எண்ணமுமே இருக்கக்கூடாது. ஆழமாக அந்த ஒன்றை மட்டுமே யோசிக்கணும். இப்படி யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு அடுத்த ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வரும். இதெல்லாம் நடக்க போகுதா, இதுதாங்க நெகேஷன். இது 2வது செக் பாயிண்ட். நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குங்கிற அந்த ஒரு ஆணித்தனமான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது நடக்குங்க. மாற்றுக்கருத்தே கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளாகட்டும், நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாகட்டும், இல்லை பயங்கரமாக அந்த மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவர்களுடைய மனசில் ஊனி நிற்கக்கூடிய காரணத்தினால தான் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஆட்கள் ரொம்ப சொற்பமாக இருக்காங்க. மிகப்பெரிய தொகையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை காட்டிலும் அந்த சொற்பமான ஆட்கள் ஏகப்பட்ட காசு பணத்தையும் புகழையும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அவங்க மேலேயும் அவர்களுடைய கனவுகள் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இது நம்மளால் முடியாதுங்களா? அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அப்போது உங்களுக்கு எது வேணும்னு நினச்சிங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்பனையிலேயே அப்படியே அந்த ஒரு ஏக்கத்தோட, அந்த டிசைர் அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோடவே வாழணும். இதெல்லாம் இப்படி தான் கிடைக்குங்கிறத விட்டுருங்க. அது கிடைச்சா நீங்கள் எப்படி வாழ்வீங்களோ அதை பற்றி யோசிங்க. அந்த ட்ராவலை நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் 10 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயாச்சு, இந்த ஒரு அண்ணாமலையில் பாட்டை போடு, இந்த பொட்டலம் கட்டுறேன், அதெல்லாம் இல்லை.
பணக்காரன் ஆகிட்டேன் ஆல்ரெடி, ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன், சிஎம் ஆகிட்டேயா, பிஎம் ஆகிட்டேயா, ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன், அந்த கற்பனையில் மட்டும் இருங்க. அந்த இடத்த கம்ப்ளீட்டாக நம்புங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முழுக்க நம்பி நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தில் இருங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்திற்கு போய் கண்டிப்பாக உட்காருவீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த இடத்துல உட்காரும் பொழுது அந்த இடத்தினுடைய சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த க்ரோத் அப்படின்னு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும், ஓகே நான் யோசித்தது வந்து நடக்க ஆரம்பிக்குது, அந்த க்ரோத் கிராஜுவலாக வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது அது வர 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 அதை நீங்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் 3. என்னையா இது நான் எதிர்பார்த்த மாதிரி வரலையே, இது கொஞ்சம் இப்படி நடந்திருந்தா, எங்கெல்லாம் இந்த நடந்திருந்தா நான் வரலையே, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வருதோ அப்போவே உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அப்போ நீங்கள் மேலே போக 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 அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுகத்தை முழுக்க நீங்கள் அனுபவிக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே, அந்த ட்ராவல் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பாத் உங்களுடைய ஃபோக்கஸ் கிடையாது. நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ அந்த ட்ராவல் பண்ண அந்தந்த இடத்திற்கு ஏற்ற சுகத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே வரணும். பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய எண்ணம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதை எல்லா இடத்துலையும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாதா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு சிஎம் ஆக வேண்டாம், பிஎம் ஆக வேண்டாம், நான் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சால் போதும், எனக்கு நல்ல ஒரு பதவி, இந்த பதவிக்கு போய் உட்காந்தா போதும்யா, இல்லை நான் ஒரு தொழில் தொடங்குறேன்னா காம்படிட்டர் இருந்துட்டு போகிறான், அவனுக்கு மீறி நான் இந்த இடத்துல இருந்தால் போதும். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு, இது சிம்பிள் இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்தால் பத்தாதா? இப்படிப்பட்ட ஒரு கணவர் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு வேணும், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு வேணும், இந்த எண்ணங்கள் நம்மளுக்கு பத்தாதா? எங்கள் அப்பா அம்மா கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக ஒரு வீடு கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர அளவுக்கு சொத்துவத்தோடு நம்ம வந்து நிம்மதியாக இருந்தால் போதும், இது பத்தாதா? இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தோடவே நம்ம வாழும் பொழுது வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காகவே மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கை தான் இது எல்லாமே. நம்பிக்கை ஒரு சிறு அளவு, கடுகளவு நம்மளுக்கு வந்து தேஞ்சு போனால ஒரு சந்தேகம் வந்தாலோ அதில் வந்து கண்டிப்பாக மாறுதல் அப்படிங்கிறது வரும். சரி, இது எல்லாமே ஓகே. இது எவ்வளோ காலத்துக்குள்ளே நடக்கும்? காலம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு ஒன்று கிடையாது. பிரபஞ்சத்துக்கு காலம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது அடுத்து 1 மாதத்தில் நடந்துருமா, 6 மாதத்தில் நடந்துருமா, 1 வருஷத்தில் நடந்துருமா? காலம் இதற்கு பதில் கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் தீர்க்கமாகவும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமாக நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் சலசலப்பாகி குளகுளன்னு ஆகி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படியே இருந்தீங்கன்னா அது காலம் தாழ்ந்துகிட்டே போயிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக ஆணித்தனமாக கண்டிப்பாக அது வேணும், அது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மனித அறிவுக்கு புலப்படப்படி சொல்லணுன்னா ரொம்ப குறுகிய காலத்துலேயே நீங்கள் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது நடந்துடும். என்னங்க ஒரு 1000 கோடி ரூபாய் நான் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் முடியுமா? இதுதான் டவுட்டு. இதுதான் இவ்வளோ நாள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நான் என்னால் ஒரு சிஎம் ஆக முடியுமா, பிஎம் ஆக முடியும், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் ஏங்க அது எவ்வளோ பெரிய விஷயமானு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரியே ஃபோக்கஸ்டாக உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதற்கு உண்டான வேலை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ எல்லாமே உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆணித்தனமாக இருக்குது, நீங்கள் ஒரு விஷயத்து மேலே எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, இவ்வளோ தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும். அப்போ இன்னத்த நாள் முடியும் பொழுது நாளத்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் தூங்கணும். இந்த நாளத்த நாள் இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு நாள் தான், இதை தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், இதை நான் கண்டிப்பாக செஞ்சே தீருவேன். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடணும். அதை வந்து மனசில் ஆழமாக நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து படுக்கணும். ஸோ ஒரு நாளையும் நீங்கள் அட்வான்ஸ்டாக முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்கு ஏற்றாறு போலவே ஆணித்தனமாக அது நடக்கும். இவ்வளோ தாங்க க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான ஒரு எளிமையான வழி. இந்த 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒருத்தங்க இந்த உலகத்துக்கே தாராளமாக ராஜாவாக முடியும். இவ்வளோ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும், நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். என் கூட வேலை செஞ்ச ஒரு மேடமு, அவங்களுடைய கணவர் எப்படி இருக்கணும், அந்த கணவருக்கு என்ன விருப்பம் இருக்கணும், அவங்க எங்கே வேலை செய்யணும், அவர் என்ன வண்டி ஓட்டி இருக்கணும், அந்த வண்டியினுடைய கலர் என்னவாக இருக்கணுங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட கணவர் தான் கிடைச்சார், அப்படிப்பட்ட வண்டி தான் ஓட்டியிருந்தார், அப்படிப்பட்ட வண்டி தான் ஓட்டிட்டும் இருக்கார், அந்த நிறத்தில் உண்டான வண்டி தான் அவர் வச்சுருக்கார். ஒரு பாயிண்ட் கூட அவங்க நினச்சதுலேருந்து ஒரு மாற்றமே இல்லை. எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும்னு நினச்சாங்க, அது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் க்ளோஸான ஒரு மேடம், நல்ல ஒரு மேடம். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இவ்வளோ தூரம் சொன்னதை பற்றி சந்தேகமே வேண்டாம். முதல்ல நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஒரு பயணமே நம்மளுக்கு இல்லை. அதனால்
இதுதான் நம்மளுக்கு ஒரு இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த சீக்ரெட்டுங்கிற அந்த புக்கு தான் முடிஞ்சு அதை வாங்கி படிங்க. இது வந்து எங்கே வந்துருச்சா? ஓகே, இது வந்து அமேசானில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. வாங்கி படிங்க. ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வாழ்க்கை எப்படி எளிமையாக முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரகசியமான குறிப்புகள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு இல்லை, உண்மையிலுமே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நான் இவங்க சொன்னது, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படி இப்படின்னு நான் கம்பேர்லாம் பண்ண விரும்பல. சொன்னேன்னு சொல்லிட்டேன். விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்மளால் சாதித்து முன்னேறவும் முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். இன்றைக்கு உண்டான வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும், அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு தண்டபாணி. நன்றி. பாய்.